வணக்கம். அயோத்தியில் நடந்த ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவிற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அயோத்தியில் நடந்த வரலாற்று நிகழ்வில் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் பக்தியாலும் நிறைந்திருந்ததை உணர முடிந்தது. ராமரை வணங்கிய கரங்கள் பிரதமரை நன்றியுடன் வணங்குவதை காண முடிந்தது. பகவான் ராமரை போலவே பிரதமரின் மனிதநேயம் மற்றும் தார்மீக ஒருமைப்பாட்டிற்கான சேவையில் ஈடு இணையற்றது. பகவான் ராமன் அனைத்து சவால்களுக்கும் எதிராக உறுதியாக நின்று தனது வாழ்க்கையை நிலத்திற்கும் உயிர்களுக்கும் சேவை செய்ய அர்ப்பணித்தார். பகவான் ராமரின் பாத சுவட்டில் நீங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் தேசத்திற்கு சேவை செய்கிறீர்கள். தேசம் உங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கும். பிரதமருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தொடர் விடுமுறை காரணமாக நேற்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரு வீதி வழியாக புதுச்சேரி கடற்கரை நோக்கி ஒரு கார் சென்றது. அதேபோல் காந்தி வீதியிலிருந்து முத்தியால்பேட்டை நோக்கி ஒரு கார் சென்றது. 2 கார்களும் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் வந்தபோது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி கொண்டன. இதில் கார்களின் முன்பகுதிகள் அப்பளம் போல் நொறுங்கின. மேலும் 2 கார்கள் மோதிக்கொண்ட வேகத்தில் சாலை ஓரம் இருந்த டிரான்ஸ்பார்மர் இடித்துக் கொண்டு அருகில் இருந்த கட்டைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் வந்த 3 பெண்கள் உட்பட 9 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார்களை அப்புறப்படுத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தொடர் விடுமுறையின் காரணமாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குடியரசு தினம் மற்றும் தொடர் விடுமுறையின் காரணமாக காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் அனுக்கிரக மூர்த்தியாக அருள்பளித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று சனிக்கிழமை என்பதாலும் தொடர் விடுமுறையின் காரணமாகவும் அதிகாலை முதலே பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார். முன்னதாக சனி பகவான் ஆலயத்தின் அருகே அமைந்துள்ள நலன் தீர்த்த குளத்தில் நீராடிய பக்தர்கள் அங்குள்ள களித்தீர்த்த விநாயகரை வணங்கி சிதறி தேங்காய் உடைத்து பின்னர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் ஆலங்குப்பத்தில் நாளை சொத்து வரி சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சியானது வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்துவோரி நலன் கருதி ஆலங்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் வரி வசூல் சிறப்பு முகாம் நாளை 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இடைவிடாது நடைபெற உள்ளது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆலங்குப்பம் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள சொத்து வரி, சேவை வரி மற்றும் குடிநீர் கட்டண நிலுவைதாரர்கள் 2023 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வரி செலுத்தலாம். மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரி நலன் கருதி இன்றும் நாளையும் விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து இயங்கும். மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலம் lgrams.py.gov.in என்ற முகவரியிலும் மற்றும் டெபிட், கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் என்று அவர் கூறியுள்ளார். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் இலவச வேலைவாய்ப்பு முகாம் சபாநாயகர் தலைமையில் நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் உள்ள படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நாளை காலை மாபெரும் இலவச வேலைவாய்ப்பு முகாம் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நாளை நடைபெற உள்ளது. இதில் டிவிஎஸ், லட்சுமி குரூப், SBI,
யுனைடெட் குரூப்ஸ் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இம்முகாமில் பங்கேற்க உள்ளனர். இதில் புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து பகுதி வேலை தேடும் படித்த பட்டதாரி இளைஞர்கள் அனைவரும் பங்கேற்கலாம். இதனால் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயன்பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறும் விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வேலைவாய்ப்பு முகாமினை துவக்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகி பிரியா சந்திரசேகரன் செய்துள்ளார். வேலையற்ற படித்த இளைஞர் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இன்றைக்கு 30க்கும் மேற்பட்ட வங்கி, இன்சூரன்ஸ், பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மூலம் இன்றைக்கு வருகின்ற 28ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நோனாகமம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நம்முடைய தொகுதியை சார்ந்த வேலையற்ற மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த உதவும் இதயம் பேரியக்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளோம். அதை நம்முடைய மணவெளி தொகுதி வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களும் புதுவை மாநிலத்தை சார்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களும் தங்களுக்கு ஏதுவான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து, நிறுவனங்களை, வங்கிகளை தேர்ந்தெடுத்து பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். கரையாம்புத்தூர் பகுதியில் மத்திய அரசின் திட்டத்தினை விளக்கும் வளர்ந்த இந்தியா என்ற பிரச்சார இயக்கத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் வளர்ந்த இந்தியா என்ற பிரச்சார இயக்கத்தின் நிறைவு நாள் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரியில் 75 நாட்களாக நடைபெற்ற இந்த நிகழ்வு புதுச்சேரி எல்லையான கரையாம்புத்தூர் கிராமத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு தலைமை ஏற்க குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர், இனிமேல் குவார்ட்டருக்கு அரசியல், பிரியாணிக்கு அரசியல், பணத்திற்கு அரசியல் என்ற நிலை மாறிவிட்டது. காரணம், மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள் போன்றவற்றின் பிரதமர் மோடி செய்து கொடுத்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி உள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உட்பட பல திட்டங்களில் எத்தனை பேர் பயன்பெற்றுள்ளனர், எவ்வளவு கோடி ரூபாய் செலவிடப்பட்டது என்று சினிமா வசனம் போல் அமைச்சர் பட்டியலிட்டு பேசினார். மத்திய அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என திமுக கூறுவது கண்ணை மூடிக்கொண்டு பூவை கேட்பது போல் உள்ளது. கையை திறந்து வைத்தால் பூ கிடைக்கும். அதுபோல மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களை கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என கூறிய அமைச்சர் சாய் சரவணன்குமார் மீண்டும் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு அளித்துள்ள நிதியை பட்டியலிட்டு பேசினார். அரசியல் என்ன, அரசியல் மக்கள்னா என்ன, மக்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு பாரத பிரதமர் தெளிவாக காட்டுகிறார். அவர் காட்டின திட்டங்களை மக்கள்கிட்ட போய் காட்டாம, அந்த நிகழ்ச்சிகளுக்கே போகாம கண்ணை மூடி நின்றுட்டு மக்களுக்கு எதுவும் போல. இன்னைக்கு வில்லியனூர்ல பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் சுதேசி தர்ஷன் ஸ்கீம்ல கொடுத்துதான் பெரிய கோயிலுக்கு மத்திய அரசாங்கம் நேரடியா கொடுத்துருது. வில்லியனூர் கோயில் ஜொலிக்குதுன்னா மத்திய அரசாங்கம் கொடுத்த பண்டு. வில்லியனூர்ல இருக்கிற எல்லா ரோடுமே ஜொலிக்குதுன்னா வாகனம் போற மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுத்த பண்டு. எல்லா சிவபுரேஷன் காடுகளும் கிட்டத்தட்ட நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 40,000 காடு கொடுத்தோம்னா அதுவும் மத்திய அரசாங்கம் நேரடியா கொடுத்ததுதான். இதுக்கு மேல மத்திய அரசாங்கம் எப்படி 100 நாள் வேலையும் இன்னைக்கு 100 நாளைக்கு போதுதான் மத்திய அரசாங்கம். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பயணியிடம் லேப்டாப்பை திருடிய தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கடலூரை சேர்ந்த அஸ்வத் என்பவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை சென்றபோது தனது லேப்டாப் திருடு போனதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 11ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சத்ய நாராயணா, எஸ்ஐ சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று குற்றப்பிரிவு போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்த போது அவரது பையில் திருடு போன லேப்டாப் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த உத்திர பிரபு என்பதும் பழைய பொருட்களை வாங்கி விற்கும் கடை வைத்துள்ளதாகவும் அதில் போதிய வருமானம் இல்லாததால் லேப்டாப்பை திருடியதாக ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து உத்திர பிரபுவை கைது செய்த போலீசார் லேப்டாப்பை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
30 வருடங்களுக்கு முன்னர் படித்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு கோட்டக்குப்பம் அருகே நடைபெற்றது. தமிழகத்தை ஒட்டிய பகுதியில் புதுச்சேரி அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு கடந்த 1989ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் 35 வருடத்திற்கு பிறகு தற்பொழுது ஒன்று கூடிய நிகழ்வு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் 1989ஆம் ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கல்லூரி வாழ்க்கையில் நடைபெற்ற சுவாரஸ்யமான மலரும் நினைவுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் அமெரிக்கா மற்றும் லண்டன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆதி திராவிட நலத்துறை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பழங்குடியின மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் குடியரசு தின விழா இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கி துறை மூலம் பழங்குடியின சமுதாயத்திற்கு செயல்படுத்தப்படும் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன், செல்வமணி மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு பேங்க் ஆஃப் பரோடா சார்பில் பாக்கமுடியான்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாக்கமுடியான்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பேங்க் ஆஃப் பரோடா ஜிப்மர் கிளை சார்பில் ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் கலைவாணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன், வங்கி மேலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் ஆசிரியர் மனோஜ் உட்பட இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபல ரவுடிக்கு பிறந்த நாள் போஸ்டர் ஒட்டி 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் ஓடைவெளியை சேர்ந்தவர் அஸ்வின். ரவுடியான இவர் மீது புதுச்சேரி தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை வழக்குகள், நாட்டு வெடிகுண்டு வீசியது உட்பட 26 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரது பிறந்த நாளைக்கு நேற்று கடலூர் பைபாஸ் சாலை மற்றும் அரியாங்குப்பம் பகுதியில் பல்வேறு இடங்களில் படத்துடன் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இதையடுத்து அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் ரவுடிக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டி அரியாங்குப்பம் அரவிந்த், ஜான், விஜய், பிரகாஷ், சுபாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாடகி பவதாரணி மறைவுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இசைஞானி இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல்நலக் குறைவால் காலமானார் என்கிற செய்தி ஆழ்ந்த வருத்தத்தை தருவதாக உள்ளது. காலத்தால் அழியாத பல பாடல்களை தமிழ் ரசிகர்களுக்கும் தந்த பவதாரணி இனிமையான தனித்துவம் வாய்ந்த குரலால் தனித்து நின்றவர். இசையமைப்பாளராகவும் பரிணமித்த அவர் தனது தந்தையை போலவே இசை உலகில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க வல்லராக திகழ்ந்தார். அவரை இழந்து துயருறும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து அவரது ஆன்மா எல்லாம் வல்ல இறைவனின் நிழலில் இளைப்பாற வேண்டுகிறேன் என்று அதில் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.